ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல 2024ல நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமினேஷனுக்கான ஆடெண்டம் அப்படிங்கறது நேத்து ஈவினிங் போல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. இது சம்பந்தமா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இது வந்து ஒரு பேட் அப்டேட் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து ரொம்ப கம்மி பண்ணி இந்த ஒரு ஆடெண்டம்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ரிசல்ட் அப்படிங்கிறது மே மாசம் வந்து வரக்கூடிய தருணத்துல இப்படி ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சோ இத பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேத்து வந்து ஆடெண்டம் 8E அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ்க்கு உண்டான ஒரு வேகன்சிஸ் லிஸ்ட். அவங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிவைஸ்டு வேகன்சிஸ் தான். இது வந்து நாங்க வந்து இன்க்ரீஸ்லாம் பண்ணல அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். இன்க்ரீஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அதே வேகன்சி அப்படியே வச்சிருந்தாலும் போதுமானது தான். பட் ஆஸ்பிரன்ஸ் இதை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு மனவேதனை தான் அடைவாங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடெண்டம் ஏ அப்படிங்கிற ஒரு பட்டியல் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து. நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆடெண்டம் ஏ அப்படிங்கிறதும் ஆடெண்டம் 8E அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து இந்த வேகன்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்டேட் வந்து இந்த 8A 8E இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த இடையில இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி அப்டேட் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. பட் 8Aவை நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ரொம்ப ஹாப்பியா தான் நம்மளுக்கு வந்து இருந்தது. ஏன்னா அவங்க டேட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்க. இந்த இடத்துல எந்த டேட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போன வருஷம் வந்து நவம்பர் மாசம் 8ஆம் தேதி வந்து இந்த ஒரு அப்டேட்டை நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல நிறைய போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் வந்து பண்ணி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பலாம் இல்ல, சொல்ற அளவுக்கு வந்து பெருசா இல்ல. ஒரு சின்னதான ஒரு வேகன்சிஸ் ஒரு இடத்துல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 5 வேகன்ட், ஒரு 3 வேகன்ட், ஒரு 10 வேகன்ட் சொல்லிட்டு புது போஸ்டிங்ஸ் நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை தாண்டி இப்ப 8E அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்து குண்டை தூக்கி போட்டாங்க நேத்து. அதுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 8A விட 8E வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 67 வேகன்சிஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இன்க்ரீஸ் ஆகல, நல்லா கவனிக்கணும். டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க போயிட்டு ஆடெண்டம் E வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆளாகக்கூடிய தருணத்துல ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய கான்செப்ட். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதே போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பாதிக்கு பாதி வந்து அப்படியே கம்மி பண்ணி வேகன்சி வந்து இங்கிட்டு நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி குரூப் 2க்குமே வந்து ரிசல்ட் நெக்ஸ்ட் மந்த் கிடையாது, இன்னைக்கு மே 1. சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மே மாசம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல லாஸ்ட் அந்த சாட்டர்டே சண்டே இந்த டைமிங்ல நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்படின்னா செகண்ட் வீக்ல உங்களுக்கு மே மாசத்துல ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிசல்ட் வரக்கூடிய தருணத்துல இப்படி ஒரு அப்டேட் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே வந்து நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். சோ இதுல எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து டிகிரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 67 விதமான போஸ்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா டிகிரீஸ் பண்ணிருக்காங்க. ஆடெண்டம் 8Aல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 497 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடெண்டம் ஏல வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப பாதிக்கு பாதி அப்படியே கம்மி பண்ணி 284 வேகன்சி தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆடெண்டம் ஈல வந்து நம்மளுக்கு 8E வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி ஒரு 67 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா டிகிரீஸ் பண்ணா என்னதான் நம்ம வந்து ஆக முடியும். இதுக்கான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து டிஎன்பிசி தரப்புல இருந்து அப்டேட்டா வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்டேட் பண்றோம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது, ஒரு சின்ன ஒரு அப்டேட்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ ரீசெண்டா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசனே வந்து அப்டேட் வந்து டிகிரீஸ் பண்ண நிறைய பேர் ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆவலுடன் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. ப்ரிலிம்ஸ் தாண்டி மெயின்ஸ் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு நம்ம வந்து படிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல இப்படி ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்கலங்க. சரிங்களா? சரி, எனிவே ஓகே, இருந்தாலும் நம்ம அந்த ஒரு ஆளுக்கான ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒரு வேக்கண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளுடைய முயற்சியை மட்டும் எனக்குமே நம்ம வந்து கைவிட்டக்கூடாது. ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிறோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் வந்து என்ன நடக்கும், என்ன அப்டேட்டை வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா வந்து போஸ்ட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.